குதிரைவாலி அரிசியில் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு இதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு செவப்பரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். இது எல்லாமே ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு கழுவி தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஊறின அரிசி எல்லாத்தையும் போட்டு அரைக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். நான் அரைக்கும் போதே மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இது மூடி போட்டு மூடி வச்சுட்டு 6 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் அதோடு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரெண்டு வெங்காயம் அந்த மாதிரி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துடலாம். 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். காரம் நிறைய வேணும்னா நிறைய பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். இது ரொம்ப வேகணும்னு இல்லை, சும்மா வதக்கி விட்டால் போதும். அப்புறம் ஒரு இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். வதக்குனதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு நம்ம புளிக்க வச்சது நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கோங்க. மாவை தண்ணி ஊற்றக்கூடாது. வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் மாவில் சேர்த்துடலாம். அது எல்லாத்தையும் கலந்து விடணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பில் பணியார கல் வச்சுட்டு அது காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக தான் மாவு ஊற்றணும். எல்லாத்துலேயும் ஊற்றி விட்டுடலாம். குதிரைவாலியும் சிகப்பரிசியும் நம்ம இந்த பணியாரத்தில் சேர்த்துருக்கறனால உடம்பு எடை குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தானியங்களை சேர்த்துக்கலாம். மாவு ஊற்றின பிறகு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. அடிப்பாகம் வெந்த உடனே திருப்பி போட்டுடலாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது நம்ம பணியாரம் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா அடை மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப பெரட்டி போடலாம். இது நல்லா பொன்னிறமாக வெந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் எடுத்துடலாம். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.